கல்லை தான் வச்சுருக்காங்க. சிவன் இது மாதிரி இருக்குது, இந்த இது மாதிரி சிவலிங்கம் மாதிரியே இருக்குது. அது அப்படி வச்சுருக்காங்க. அது கல்லறை தான். அந்த காலத்தில் இப்போ வச்சுருக்காங்க. கோயிலெலாம் கிடையாது, கல்லறை சுற்றி கட்டியிருக்காங்க. அவங்க திருவாக்கரத்தை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். முடியாது அது அந்த காலத்தில் அவங்க தாத்தா பாட்டி கல்லறைகளாக இருக்கும். இப்போ கட்டுறது பூரா பக்கத்தில் வச்சுருப்பாங்க. கல்லறை கட்டி விடல, கட்டி விடல, எல்லாம் இடிச்சிட்டு எல்லாத்தையும் இடிச்சு ஜேசி முடிச்சிட்டாங்க. ஒரு கல்லறை மட்டும் வச்சுருக்காங்க, மட்டும் திருத்தி. அதான் ஒரு இது மாதிரி இருக்குது, சிவலிங்கம் மாதிரி ஒரு ஒன்று இருக்குது, திருவக்கல் மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு எண்ணெய் ஊற்றுறது. அதுதான் கல்லறை தான். ஆமாம், அவர் சிங்கத்தோதையோட அப்பா. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் தெரியாது போதே இருக்குது. அவர் இருக்கும்போதே இருக்குது, அவனு இருக்கும்போதே இருக்குது. அவங்க தாத்தா பாட்டி கல்லறையாக இருக்கும். அது சுற்றி சுற்றி தான் பிறக்காங்க எல்லாத்தையும். அந்த இடத்த மட்டும் விட்டுருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு மீதியெல்லாம் வளைச்சி விட்டாங்க. ஆனால் யாரும் கும்பிட மாட்டேங்காங்களா? அதை யார் இருக்கா கும்பிட? அவங்க காடு வெடிக்கு போயிட்டாங்க. அவர் சிவஞானம் பொண்டாட்டி தான் இப்படி செத்துட்டால. சிவஞானம் சிவஞானம் பொண்டாட்டி செத்துட்டு ராசூரை செத்துட்டாரு. ராசூரை பொண்டாட்டி மூத்துடியா அது எந்த கிழமை செத்துட்டா ஒரு பொட்டப்படியை கொத்து போட்டு ரெண்டாந்திரம் கல்யாணம் முடித்து அது சீர்திருச்சியில் இருந்து அவர் செத்து இங்கே கொண்டு நடக்க முடியாது. அந்த பொம்பளை எங்கே போனாலும் கையில் கொண்டு போயிட்டான். ரெண்டாந்திரம் பிடிச்சவன் முதல் பிடிச்சதான் ஜமீன் மகா, அவள் அத்தை மகா. அவளுக்கு பொட்டப்பிள்ளை இருக்கு எல்லாம். ராசுதரைக்கு மகா இருக்கா, மூத்துடைய மகா. வெளியபடியாக இருக்கும், வெளியிட்டு ராசுதர் இங்கே நம்ம ஊர் இருக்கார். ராசுதரை நம்ம ஊரில் இருந்தார்ல, சீர்திருச்சிலேருந்து செத்துட்டார். துப்பாக்கி சொல்கிறது யார்? சிங்கத்தோட சொல்லுவார், சிவஞானம் சொல்லுவார். துப்பாக்கி எல்லாரும் விடுவோம், எல்லாருமே. எல்லாரும் தொழிலாக தானே வேட்டையாடுவாங்க. வேட்டையாடு தான் முயல் எல்லாம். பெரிய சொத்துக்காரன் எல்லாமே அவங்க இடம் தான் இருக்கு. இடம் ஃபுல்லாக அந்த மேலே இருந்து. ஆமாம், இந்திரா காலத்துக்கு மேற்க, ஆலமரத்துக்கு பள்ளியாசம் ஆலமரத்துக்கு கிழக்க, ஆற்றுக்கு இந்த பக்கம், இந்த கால்வாய்க்கு எல்லாமே அது அவங்க இடம் தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அது மெயின்டைன் பண்ணுறது, வட்டியை கொடுப்பாங்க. சரி சரி. நான் என் காலத்தில் அப்படி இருந்துச்சு. எனக்கு சின்ன பிள்ளையில அவங்களுக்கு தான் இருந்துச்சு. வயதுக்கு வேலைக்கு போவாங்க. பிரேமலா முடுக்குப்பத்து ஜமீன் அவர்கள் இருந்த இடம், வீடு எல்லாத்தையும் ஏற்று